whom Brother Victor just referred to, is nearing 104 in the இந்த கிளாஸ் நடக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நடந்திருக்கு. அந்த டைம்ல நடந்ததை சொல்றாங்க. அப்ப வந்து 3 வருஷமோ 2 வருஷமோ சரியா தெரியல. அப்ப வந்து ஜானகி தாதி கிட்டத்தட்ட 104 வயதை நெருங்கி கொண்டிருந்தார்கள். coming months, and taking care of an organization, or let me call it a global family. சோ ஒரு மிகப்பெரிய அமைப்பை அவங்க தலைமை நிர்வாகியா இருந்து பார்த்துட்டு வந்தாங்க. அது அமைப்புன்னு சொல்றதா இல்ல மிகப்பெரிய உலகளாவிய ஒரு குடும்பம்னு கூட சொல்லலாம். Which is spread in over 140 countries. சோ இந்த அமைப்பு, இந்த உலகளாவிய குடும்பம்ங்கிறது 140 நாடுகளுக்கு பரவி இருந்தது. Has around 22,000 surrendered sisters and brothers. தோராயமாக 22,000 சமர்ப்பண சகோதர சகோதரிகள் அதுல இருந்தாங்க. Has over 9,000 centers. 9,000க்கும் அதிகமான சென்டர்கள், கிளை நிலையங்கள் இருந்தன. And millions who are coming regularly to practice the art of meditation. சோ இந்த தியான பயிற்சியை செய்வதற்காக தினமும் லட்சக்கணக்கான மனிதர்கள் சென்டருக்கு வந்துட்டு இருந்தாங்க, மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. And even at this age of almost 104, she's traveling all over the world. சோ 104 வயதை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கூட ஜானகி தாதி உலகம் முழுக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. And one day when I was with her, ஒரு நாள் நான் அவங்களோட இருந்தேன். அப்போ and a journalist asked her, ஒரு பத்திரிகை நிருபர் அவங்கள கேட்டிருக்காரு, Dadi, from where do you get so much energy? தாதி, உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு அந்த பத்திரிகை நிருபர் அவங்கள பார்த்து கேட்டிருக்காரு. And he was expecting a very profound, long answer as to from. அப்ப அந்த நிருபர் வந்து என்ன ஒரு பதில் எதிர்பார்த்தாருன்னா ரொம்ப ஆழமான, ரொம்ப நீளமான ஒரு பதில் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு. Where she gets all her energy. அவங்களோட எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது, அத பத்தி அவங்க ரொம்ப ஆழமா ஏதோ சொல்ல போறாங்க, ரொம்ப நீளமான ஆன்சர் இருக்க போகுது அப்படின்னு அவரு நினைச்சு இந்த கேள்வியை கேட்டார். And she answered in 3 words. இப்போ தாதி வந்து 3 வார்த்தைகளில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. She said, don't waste it. 3 வார்த்தைகள் என்ன சொன்னாங்கன்னா, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் பதில். கேள்வி வந்து எனர்ஜி எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது, பதில் வந்து உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் பதில். தாதி சொல்லியிருக்காங்க. So it's not about getting that energy. சோ எனர்ஜிங்கிறது எடுத்துக்கிறதுங்கிறத தவிர வேற ஒரு விஷயத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். It's about we all have it. சோ எனர்ஜி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. But we tend to waste it. ஆனா நாம அத வீணடித்து கொண்டிருக்கிறோம். And just looking at her in action every day. அவங்கள ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், கர்மங்கள், அதை பார்க்கும்போது is practical proof. அவங்க ஒரு நடைமுறை நடமாடும் உதாரணமாக இருக்கிறாங்க. That who we are inside and how we are feeling inside. நாம யாராக இருக்கிறோம், உள்ள நாம எப்படி இருக்கிறோம், has nothing to do with how much we have to do outside. சோ நாம வெளியில என்ன காரியங்கள் பண்றோம் அதற்கும் நாம உள்ள எப்படி இருக்கோம், இந்த ரெண்டுக்குமே தொடர்பு கிடையாது. வெளியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடமைகளை நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப சாதாரணமான காரியங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க செய்யற தொழிலாகட்டும், இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா என்ன, அவங்க வீட்டு வேலை மட்டும்தான் செய்வாங்க, அது ஏதோ ரொம்ப சாதாரணம். ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிக்கே சேர்மனா இருப்பார், ஒரு பெரிய நிறைய மீட்டிங்ஸ், இப்ப நாமளே பாக்குறோம் பிரம்மகுமாரிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு, அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, மிகப்பெரிய பொறுப்பு வகிப்பவர்களா இருக்கிறாங்க. சோ வெளியில இருக்க நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கும் நாம யாராக இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்ங்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. Let's take a moment of silence. ஒரு நிமிடம் நாம அமைதியா இருந்து இதை யோசிக்கலாம்.
and let's check the quality of our life. நம் வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். We are here today for our own self. நாம இப்ப இங்க எதற்காக கூடி இருக்கிறோம்? நாம நமக்காக வந்திருக்கோம். This is life. இது வாழ்க்கை. This is life. It will give us exactly opposite of what we expect. சோ இந்த வாழ்க்கைங்கிறது நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதற்கு முற்றிலும் நேர்மாறான ஒன்றை நமக்கு தருது. Yeah? I can want silence. You can want silence. நான் சாந்தியை எதிர்பார்ப்பேன், உங்களுக்கும் சாந்தி தேவைப்படும், நீங்க அதுதான் வேணும்னு நினைப்பீங்க. We can request. We can repeatedly request. நாம மத்தவங்க கிட்ட ரொம்ப பணிவா ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், தாழ்மையா கேட்போம், திரும்ப திரும்ப கேட்போம், எனக்கு அமைதி வேண்டும், சாந்தி வேண்டும். We can instruct. சில சமயம் நாம மத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கூட கொடுக்கலாம். And sometimes if our role allows, we even order. சோ நம்முடைய ரோல் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும், பாஸா இருக்கும், இல்ல குடும்பத்துல பெரிய பொறுப்புல இருக்கும், எல்லாரும் நமக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் கூட பண்ண முடியும். And in spite of doing it repeatedly, the other person will be just the way they want to be. சோ எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, எனக்கு மனசுக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும், சாந்தி வேணும், அதை நம்ம விதவிதமா சொல்லுவோம், கேட்டு பார்ப்போம், ரொம்ப பணிவா ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆர்டர் கூட பண்ணுவோம், திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆனாலும் எதிரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எது பிடிக்குதோ, எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. Anyone ever experienced that? யாராவது இது அனுபவம் பண்ணிருக்கீங்களா? Yes. Yeah. And it is those moments, it is those behaviors, அந்த தருணங்கள், அந்த மாதிரி நடத்தை, it are those scenes which just don't turn out to be the way we wanted them to be, the way. அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிற நேரம், அந்த மாதிரி சில சம்பவங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், நாம எப்படி அவங்க நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ அதற்கு முற்றிலும் எதிர்மாறாக இருக்கின்றது. We expect them to be, in spite of sharing with them that it is for their good. அவங்க கிட்ட நம்ம இத கூட சொல்றோம், இது உங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு கூட நம்ம சொல்றோம், இப்படி செய்யாதீங்க, இப்படி நடந்துக்காதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்ல, இத கூட நம்ம சொல்றோம். இருந்தாலும் when family, friends, children just don't be, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம யார் நம்ம தொடர்புல வராங்களோ யாரா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க, the way we want them to be, நாம எப்படி இருக்கணும் நம்ம சொல்றோமோ, it is at that moment that I allow myself to say, getting angry is. சோ நாம இப்படி இருங்க, இப்படிதான் இருக்கிறது நல்லது, உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க அதற்கு முரண்பாடாக நடந்துக்கிறாங்க, நேர் எதிரா நடந்துக்கிறாங்க, அவங்க விருப்பப்படி நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி தருணத்துல நாம என்ன நினைக்கிறோம்னா, கோபப்படுவது இயற்கையானது. ஏன்னா நிறைய தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், ஆனாலும் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க, அந்த நேரத்துல எனக்கு கோபம் வர்றது இயல்பானது அப்படின்னு நமக்கு நாமே அனுமதி கொடுக்கிறோம். Natural. Getting irritated is? எரிச்சல் அடைகிறது நார்மல், இயல்பானது. Getting irritated is normal. And when I say that to my mind, I create an inner programming which says, நான் என்னோட மனசு கிட்ட சொல்றேன், நான் உள்ளுக்குள்ள என் மனசுல ஒரு ப்ரோக்ராமிங் பண்றேன். எப்படி கம்ப்யூட்டர்ல எல்லாம் ப்ரோக்ராமிங் பண்றாங்களோ அதே போல என் மனதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன். Each time people are not my way, ஒவ்வொரு தடவையும் மனிதர்கள் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ, எப்படி இருக்கணும்னு நான் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேனோ அந்த மாதிரி நடந்துக்காத போது, each time the scene is not my way,
வாழ்க்கையில வரக்கூடிய காட்சிகள் நம்ம விருப்பப்படி நமக்கு சாதகமா இல்லாத போது, each time things don't happen the way I want them to be, the way I ஒவ்வொரு தடவையும் விஷயங்கள் நான் எப்படி இருக்கணும்னு நான் வேண்டுகிறேன், விரும்புகிறேன், அந்த மாதிரி இல்லாத போது, expect them to be, then crying here is normal. சோ அந்த மாதிரி தருணங்களில் மனசுக்குள்ள அழறதுங்கிறது இயற்கையானது. மனசுக்குள்ள அழறதுன்னா என்ன? மனசு ஒரு கொந்தளிப்புக்கு வர்றது, மனசு டிஸ்டர்ப் ஆகுறது, மனசுல நிறைய எண்ணங்கள் உருவாவது இயற்கையானது அப்படின்னு நான் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன். And so my mind obeyed because சோ நான் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன். அதனால மனசு எனக்கு கட்டுப்பட்டு, எனக்கு கீழே மனசு என்ன பண்ணுது? என் கட்டளைக்கு கீழ்ப்படியுது. it's my mind. It will ஏன்னா இது என்னுடைய மனசு. obey what I ask it to do. சோ நான் என்ன அதை செய்ய சொல்றேனோ அதுபடி அது செய்யுது. And so we said, every time people are not your way, you are allowed to get upset. சோ நம்ம மனசுகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கோம்? ஒவ்வொரு தடவையும் மனிதர்கள் நம்முடைய பிரகாரம் இல்லைன்னா நீ அப்செட் ஆகலாம் அப்படின்னு மனசுகிட்ட நம்ம சொல்லி வச்சிருக்கோம். Because it's normal to get upset when people are not our way. சோ மனிதர்கள் நம்முடைய பிரகாரம் இல்லைன்னா நாம அப்செட் ஆகுறது நார்மல் தானே அப்படின்னு நாம நம்புறோம். அதுதான் கரெக்ட் நம்ம மனசுக்கு சொல்லி வச்சிருக்கோம். And while we were doing that, the number of times we started reacting in the day started. சோ நாம இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க என்னென்ன சம்பவங்கள்லாம் நம்முடைய அனுசாரம் நடக்கலையோ, நம்ம பிரகாரம் இல்லையோ, எத்தனை தடவை நாம உணர்ச்சி வசப்படுறோம், எத்தனை தடவை எரிச்சல் படுறோம், எத்தனை தடவை கோபப்படுறோமோ increasing. How many of you on an average can react at least once every day? சோ உங்கள எத்தனை பேரு தோராயமா ஒரு நாளைக்கு ஒரு முறை கோபப்படுறது இல்ல எரிச்சல் அடைகிறது இதெல்லாம் நடக்குது? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவை. How many more than once every day? எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படுறீங்க? Oh, this has more hands than the once every day. How sweet. சோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கையை தூக்குறவங்களை விட ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேராக இருக்கிறார்கள். And when we started reacting, we started radiating an energy into the universe of reaction. சோ நாம உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணும்போது நாம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கிறோம். Others who had no situations which were not their way. சோ நம்ம என்ன வைப்ரேஷன் கொடுக்கிறோம்? ரியாக்ட் பண்றதுங்கிற வைப்ரேஷன் கொடுக்கிறோம். ரியாக்ட் பண்றதுன்னா என்ன? உணர்ச்சி வசப்பட்டு, இது கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், வெடுக்குன்னு பேசுறது, ஏதோ ஒண்ணு ரியாக்ட் பண்றது. சோ அந்த வைப்ரேஷன் நாம பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிறோம். அதனுடைய பாதிப்பு என்ன நடக்குதுன்னா, சோ வெளி உலகத்துல சில பேருக்கு சூழ்நிலைகள் ஒன்னும் தப்பா கூட இருக்காது, அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையாக கூட இருக்காது. Also consumed their energy and started reacting even. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் நாம கொடுக்கிற அந்த எனர்ஜிய உள்ள எடுத்துக்கிட்டு அவங்களும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில எதுவும் தப்பா ஒன்னும் நடக்கல, பெரிய கடினமான சம்பவங்கள் சூழ்நிலை எதுவுமே இல்ல. ஆனா நாம ரியாக்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜி பிரபஞ்சத்துக்கு போகுது. அப்போ மத்தவங்களுக்கு நம்ம அளவுக்கு கூட சேலஞ்ச் இல்ல, ஆனாலும் அவங்களும் அந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டு உள்ள எடுத்துக்கிட்டு பெரிய பிரச்சனையே இல்லைன்னா கூட அவங்களும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Even when things were fine for them outside. அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லபடிதான் போயிட்டு இருக்கு. And very soon we reached a stage today where we started believing reacting is normal. சோ நாம எந்த ஒரு நிலையை அடைந்து விட்டோம்னா ரொம்ப சீக்கிரத்துல ரியாக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப இயல்பானது, உணர்ச்சி வசப்படுவதுங்கிறது இயல்பானது, இயற்கையானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம். Getting upset is normal. Getting அப்செட் ஆகிறது நார்மல். disturbed is normal.
மனசு டிஸ்டர்ப் ஆகுறது நார்மல். Worrying is normal. கவலைப்படுறது நார்மல். Anger is normal. கோபப்படுறது நார்மல். And then we had to come together to discuss of how to be happy. இந்த மாதிரி பல விஷயங்கள், நெகட்டிவான உணர்வுகள், உணர்ச்சி வசப்படுவது, ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் நார்மல், இயற்கையானது, இயல்பானது அப்படின்னு நாம சொல்லிட்டு இப்ப என்ன பண்றோம்னா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். How to be happy. In some countries today, they're introducing a new ministry which is called the happiness ministry. So சில நாடுகள்ல வந்து ஒரு புதிய துறையே ஏற்படுத்தி இருக்காங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு துறையே ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. In India, in schools they're introducing a new subject which is called happiness. So பாரதத்துல கூட சில ஸ்கூல்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படிங்கிற தலைப்புல ஒரு சப்ஜெக்டே கிரியேட் பண்ணிருக்காங்க. And why are we wanting to talk so much and introduce happiness as a subject? ஏன் நாம வந்து மகிழ்ச்சிங்கிறத ஒரு சப்ஜெக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், ஏன் அதை பத்தி நிறைய பேசணும்னு நினைக்கிறோம்னா, something which was our own, our innate, our normal. ஏன்னா அதுதான் நம்முடைய உள்ளார்ந்த, நம்முடைய உண்மையான, நம்முடைய இயல்பான ஒரு குணம், சுபாவம். We seem to not be creating it very often. சோ நம்மால அந்த நம்முடைய இயல்பான அந்த ஒரு குணத்தை அடிக்கடி வெளிப்படுத்த முடியல, அந்த வைப்ரேஷன், அந்த உணர்வை நம்மால உருவாக்க முடியல. Because we labeled other creations as normal. ஏன்னா நம்ம பல விஷயங்களை நார்மல் அப்படின்னு முத்திர குத்தி வச்சிருக்கோம். Is it possible to be happy always? எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது என்பது சாத்தியமா? Is it possible to be happy always? One, let's see what it means to be happy. முதல்ல வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். Happiness means when people are not my way. மகிழ்ச்சி என்றால் மனிதர்கள் நம்முடைய பிரகாரம் இல்லை என்றால். When situations are not my way. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லைன்னா. I will advise, I will request, I will instruct. நான் என்ன பண்ணுவேன், அட்வைஸ் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். But I will remain stable inside. சோ வெளியில இருக்க சூழ்நிலைகள், வெளியே இருக்கிற மனிதர்களுடைய நடவடிக்கைகள் நமக்கு அனுகூலமா இல்லைன்னா நாம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், அது நம்முடைய சாய்ஸ். ஆனா உள்ள நான் வந்து ஸ்திரமா இருப்பேன், அதுதான் மகிழ்ச்சி என்பது. Happiness. When here there is ease, there is stillness. உள்ள வந்து ஒரு நிலையான ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு சௌகரியமா இருக்குது, உள்ள கம்ஃபர்டபிளா இருக்கு. There is no fluctuation and disturb. அங்க வந்து இந்த மேல கீழே போயிட்டு வரக்கூடிய அந்த கொந்தளிப்பான நிலை இல்லை, அங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. Why, how, what, when. உள்ள வந்து பல கேள்விகள், ஏன், எதுக்கு, எப்படி, எப்போ. Why me, every time me. ஏன் நான் மட்டும், ஒவ்வொரு தடவையும் நான் மட்டுமே ஏன், No. எனக்கு மட்டும் ஏன், இந்த மாதிரி கேள்விகள் இல்லாத நிலை. The mind is still. மனம் வந்து ஒரு ஆழ்கடல் மாதிரி, ஆழ்கடல்ல தண்ணி எப்படி இருக்கும், அங்க அலைகளே இருக்காது, ஸ்டில்லா இருக்கும், அது மாதிரி மனசு இருக்கணும். Thinking less. எண்ணங்கள் ரொம்ப குறைவா இருக்கணும். Thinking right. எண்ணங்கள் சரியானதாக இருக்கணும். And responding to the scene. சோ வெளியில இருக்க சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும், அதுக்கு நாம ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னாதான் அதற்கு பெயர் மகிழ்ச்சி என்பது. That's happiness. And that happiness, that stability, that ease
அந்த மகிழ்ச்சி, அந்த ஸ்திரத்தன்மை, அந்த சௌகரியமான ஒரு நிலை. We can call it peace. We can call அத நாம வந்து அமைதின்னு சொல்லலாம், சாந்தின்னு சொல்லலாம், மகிழ்ச்சின்னு சொல்லலாம். it happiness. The emotion is of ease and stillness. சோ எந்த ஒரு உணர்வு ரொம்ப சௌகரியமா இருக்கு, மனசுக்கு சௌகரியமா இருக்கு, எது வந்து நமக்கு ரொம்ப And opposite to that is a disturbance, a turbulence. Ending to the scene. That's happiness. And that happiness, that stability, that ease, அந்த ஸ்திரத்தன்மை, அந்த சௌகரியமான நிலை, we can call it peace. We can call it happiness. அதை நாம் அமைதி, சாந்தி, ஹாப்பினஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். The emotion is of ease and stillness. அந்த உணர்வு, அந்த சௌகரியமா இருக்கிறது, அந்த ஸ்திரமா கொந்தளிப்புகள் இல்லாத அந்த உணர்வுகள். And opposite to that is a disturbance, a இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி, சாந்தின்னு சொல்றோம். அப்ப இதற்கு எதிர்ப்பதமா இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பு, டிஸ்டர்ப் ஆகிறது. turbulence. Can I be at ease and still always? அப்ப நான் வந்து எப்போதுமே கம்ஃபர்டபுளாகவும் சௌகரியமாகவும் ஸ்திரமாகவும் எப்போதுமே இருக்க முடியுமா? Even when people and situations are not my way. மனிதர்களும் சூழ்நிலைகளும் என்னுடைய பிரகாரம் இல்லை என்றாலும் என்னால எப்போதுமே ஸ்திரமாகவும் நிலையாகவும் சௌகரியமாகவும் மனதளவில் இருக்க முடியுமா? Is it possible? இது சாத்தியமா? Is it possible? Yes? Is it possible? Simple equation. இதற்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன், ஒரு சமன்பாடு. One equation. The first one I learned when I came to the Brahma Kumaris. சோ அந்த முதல் ஈக்குவேஷன் நான் பிரம்மா குமாரிஸ் வந்த புதுசுல நான் கத்துக்கிட்ட அந்த ஒரு ஈக்குவேஷன், அந்த சமன்பாடு என்னன்னா, Before I even learned meditation, before I even learned spirit, நான் வந்து மெடிடேஷன் கத்துக்கிறதுக்கு முன்னாடி, நான் வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். principles of living. Gradually tilt your face down. Just gradual. Very easy. It starts going there and we have to just bring it like this. உங்களோட தலையை வந்து லேசா அப்படி குனிஞ்சு இப்படி மேல அது செய்ய முடியுமா? மெதுவா Just a couple of times before the mind says, okay, this is not what they want, this is what they want. It's about changing a habit. வெறுமனே தலைய இப்படி மேல கீழே இப்படி குனிஞ்சு நிமிர்த்துறது. Just gradual. Very easy. It starts going there and we have to just bring it like this. சோ இது கேக்குற எல்லாருமே இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. தலைய வந்து மேல கீழே அப்படியே தலையை ஆட்டி பாருங்க எல்லாரும் ஒரு தடவை. Just a couple of times before the mind says, okay, this is not what they want, this is what they. இப்போ எதிரில இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா தலையை அந்த மாதிரி ஆட்டி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படி வேணும்னு சொல்றாங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம தலையை அக்னாலேஜ் பண்றது, ஏற்றுக்கொள்வது மாதிரி தலையை இப்படி ஆட்டணும். They want. It's about changing a habit. Not allowing the mind to do something that. சோ இது மாதிரி நம்ம அந்த ஏற்றுக்கொள்வதை வளர்த்து கொள்வது, இது ஒரு விதமான சமஸ்காரம், ஹாபிட். இது விட்டுட்டோம்னா இந்த மனசு பல கேள்விகளை ஏற்படுத்திவிடும். It's got habituated, but taking it gently to doing something which is right for me. So நம்ம இந்த மாதிரி பண்ணலைன்னா, இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபார்முலா சிஸ்டர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நாம நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு சிம்பிளா ஒரு சமன்பாடு நமக்கு சொல்லி தராங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். The first thing that I learned at the Brahma Kumaris was changing a habit, changing a sanskar.
சோ பிரம்மகுமாரியில நான் முதலாக கத்துக்கிட்ட ஒரு விஷயம், பழக்க வழக்கங்கள், குணங்கள், சமஸ்காரங்களை மாற்றிக்கொள்வது nature is the easiest thing to do. நம்மளுடைய சுபாவம் நம்ம நேச்சர்னு சொல்றோம் இல்லையா, அதை மாத்திக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். And what I believed earlier was that changing a habit is the, what do we believe? Changing a habit is the, and sometimes we are, நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஒரு குணத்தை, ஒரு பழக்கத்தை மாத்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே நம்முடைய குணங்களை, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறது ரொம்ப ஈஸி. taught. ஏன்னா அது ஒரு எண்ணத்துல இருந்து தான் வருது. It's in the genes. So we say it's in my genes. I can't. சோ நம்ம என்ன சொல்வோம்னா, ஞானம் புரியாதப்போ இல்ல ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி இது என்னுடைய ஜீன்ஸ்லயே இருக்கு. ஜீன்ஸ்னா என்ன? அந்த பரம்பரையா வர்ற ஒரு விஷயம். நான் பிறக்கும் போதே அந்த இது இருக்கு, அதெல்லாம் மாற்றவே முடியாது, இதுதான் என்னோட இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். Can't change. Or some people will say it's in my zodiac sign. I was born in October. சோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஜாதகம் படி இப்படிதான் இருக்கு, நான் இந்த மாசத்துல பிறந்திருக்கேன், என்னோட ராசி நட்சத்திரமே இப்படித்தான், என்னோட குணம் இப்படித்தான், இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க, இந்த ராசி இருக்கிறவங்க இப்படித்தான் இருப்பாங்க, சோ நான் இப்படித்தான் அப்படின்னு தன்னுடைய ஒரு பலவீனம், ஒரு கெட்ட பழக்கம், ஏதோ ஒரு தவறான விஷயத்த நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. So October means I have to be like this. சோ நான் அக்டோபர்ல பிறந்திருந்தா நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். Means I have to be this. Every time we were saying this, we were giving up the personal responsibility. சோ ஒவ்வொரு தடவையும் நான் இப்படித்தான், என்னோட ராசி இப்படித்தான், என்னோட இயல்பான குணமே இப்படித்தான், என்னோட ஜீன்ஸ்லயே இப்படி இருக்கு, ஒவ்வொரு தடவையும் நாம இதை சொல்லும் போது நமக்கு நாமே அனுமதி கொடுத்துக்கிறோம். To create a change, and we were saying this is who I am, and this. நான் ஒரு மாற்றத்தை எனக்குள்ள கொண்டு வருவதற்கான பொறுப்பை நான் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். நான் இப்படித்தான், நான் அப்படித்தான்னு சொல்லி நமக்குள்ள அந்த பவர் இருக்கு, நம்மள நாமளே மாத்திக்கிற அந்த பவர் இருக்கு, அந்த பொறுப்பும் இருக்கு, நம்ம அதை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். This is how I will be. சோ நான் இப்படித்தான் எப்பவுமே இருப்பேன், என்ன மாத்த முடியாது, இது இப்படித்தான் இருக்க முடியும், இந்த சிஸ்டமே அப்படித்தான். And then came a feeling of being a victim. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் பாதிக்கப்பட்டவன், நான் ஒரு விக்டிம், நான் பாவம், நான் பரிதாபத்திற்குரியவன். To people and situations saying, I want to be happy. சோ சூழ்நிலைகளும் மனிதர்களும் இப்படி நடந்துக்கிறாங்க, நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். Only if they change. சோ நான் எப்போ சந்தோஷமா இருக்க முடியும்னா, எப்போ சூழ்நிலை மாறுதோ, எப்ப அந்த மனிதர் தன்னுடைய குணத்தை மாத்திக்கிறாரோ, அப்போதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். And it's possible. இல்லனா இது சாத்தியமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். Living with this person, இந்த மனிதர் கூட சேர்ந்து வாழறதுங்கிறது, working with this person, இந்த மனிதரோடு சேர்ந்து வேலை பார்ப்பது என்பது. and then we tried another option. இது ரொம்ப கஷ்டம், இவங்களோட சேர்ந்து வாழ்றது கஷ்டம், இவங்களோட சேர்ந்து வேலை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவை அறிவிச்சிடுறோம். Of changing the people we live with. அதுக்கப்புறம் நாம வேற இன்னொன்னும் பண்றோம். யார் கூட இருக்கோமோ அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். One marriage. சோ முதல்ல ஒரு கல்யாணம் நடக்குது, அது சரிப்பட்டு வரல, அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம், அதுக்கப்புறம் We tried all options. சோ நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்தோம். சோ இந்த இடத்துல சிஸ்டர் வந்து மேரேஜ்னு சொல்றாங்க. நம்ம பொதுவா பார்க்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸை மாத்துறது, சில உறவுகள், நிறைய உறவுகள், நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் பார்த்தோம்னா உறவு கூட்டம், ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட பெரிய உறவு கூட்டம் வரும். இன்னைக்கு இவங்களோட ஆகாது, இவங்களோட எனக்கு பழக்கம் இல்லை, இவங்களோட எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை, இவங்களுக்கு செட் ஆகாது, அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடலன்னு சொல்லி நாம யாரு கூடவும் ஒத்து போக முடியாம இருக்கும். One option, we tried to change them. You know what? Can you? சோ நாம என்ன பண்றோம்னா, ஒண்ணு அவங்கள மாற்ற முயற்சிக்கிறோம், அவங்களோட குணத்தை மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யறோம். Be like this instead of like this.
இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும், இவங்க இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மாத்த முயற்சி பண்றோம். So we tried to change them. It didn't work. So we அது வேலைக்கு ஆகல. நம்ம எவ்வளவோ என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்கள மாத்துறதுங்கிறது நம்மளால முடியல. said, okay, now I change you only. அப்ப நம்ம என்ன சொல்றோம், அவங்களையே மாத்திடலாம், அந்த உறவையே மாத்திடலாம், அந்த உறவுல வேற யாரையாவது கொண்டு வந்துடலாம். Because I tried to change you, you didn't change, so now I change. நான் உங்களோட குணத்தை மாத்த முயற்சி பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகல, அதனால நான் உன்னையே மாத்திடுறேன். The person. இப்ப இதை கேட்கும் போது இதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கவங்க தான், இந்தியால அந்த கலாச்சாரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்ப இந்தியாலயும் இந்த கலாச்சாரம் வந்துடுச்சு. இப்ப இந்த பிரசன்ட்ல இப்போ நாம ஒரு பெற்றோர்களா இருக்கிறோம்னு கூட நம்ம குழந்தைகளுக்கும் இந்த நிலை இப்பவே இருக்கு. அவங்களுக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எப்படி அதை ஹேண்டில் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றதுலாம் தெரியல. இதெல்லாம் வந்து வெறும் முன்னாடி எல்லாம் அதெல்லாம் வெளிநாட்டு விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நம்ம குடும்பத்திலேயே அதெல்லாம் வந்துருச்சு. ரொம்ப அதுவும் அடுத்த தலைமுறை ரொம்ப அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. We tried everything. நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். We only didn't try one thing, and that நாம ஒண்ணுதான் ட்ரை பண்ணி பார்க்கல. அது என்னன்னா, was to change யாரை மாத்தணும், எதை மாற்றணும். me. அது என்னன்னா, நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை கேட்கும் போது தப்பு அவங்க தானே பண்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன என்கிட்ட மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மேலோட்டமான கேள்வியா இருக்கு. சோ அதோட ஆழத்துக்கு போறதுதான் இந்த ஞானம். And change me didn't mean that I had to change my sanskars, my personality. நான் என்ன மாத்திக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி கிடையாது. நான் என்னோட குணங்களை மாத்திக்கணும், என்னோட பழக்கங்களை, என்னோட சுபாவங்களை மாத்திக்கணும், அந்த அர்த்தத்துல கிடையாது. That is according to be like them. சோ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதன்படி நான் என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நான் மாற்றம் என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கணும், அந்த அர்த்தத்துல சொல்லப்படல. Change me just meant I shift from allowing my mind to be dependent on people. சோ நான் என்ன விஷயத்துல மாற்றம் கொண்டு வரேன்னா, என்னுடைய மனம் வந்து மத்தவங்களை சார்ந்து இருக்க கூடாது. இப்ப அப்படித்தானே இருக்கும். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் என்னோட பிஹேவியர் இருக்கும். அவங்க நல்ல விதமா நடந்தா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், அவங்க தவறாக நடந்தால் நான் ரியாக்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற நம்மளோட மனசோட ஸ்திதி இருக்கு இல்லையா, அதுல மாற்றம் கொண்டு வருவது. And situations for how I feel to creating the power நான் அந்த சக்தியை உருவாக்குறேன், to respond the right way, சரியான விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கான சக்தியை நான் உருவாக்குறேன். when people and situations are their way. சோ சூழ்நிலைகள் அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு, மனிதர்கள் எப்படி நடந்துக்கணுமோ அவங்க இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல என்னோட மனதின் ஸ்திதி எப்படி இருக்கணும், நான் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு நான் எனக்குள்ள ஒரு சக்தியை உருவாக்குகிறேன். இதுதான் நான் எனக்குள்ள கொண்டு வரத மாற்றம். Earlier we live a life of a victim and say, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஒரு பாதிக்கப்பட்டவன், ஒரு பரிதாபத்திற்குரியவன், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தோம், they behaved like this, obviously I will get angry. அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, அதனால வேற வழியே இல்ல, நான் அப்படித்தானே நடந்துக்க முடியும், அப்ப நான் கோபப்பட்டு தானே ஆகணும், நான் எரிச்சல் அடைஞ்சுதானே ஆகணும், நான் ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும், obviously I will get hurt, obviously I will நான் காயப்பட்டு தானே ஆகணும், எனக்கு வலி வரத்தானே செய்யும், ஏன்னா அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். upset, obviously I will be worried. ஆமா அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அப்ப நான் கவலைப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோம். And spirituality said happiness, peace. ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லி தருது, மகிழ்ச்சி, அமைதி, love, அன்பு is the only obvious feeling. அதுதான் இயல்பான கண்டிப்பாக இருக்க வேண்டிய உணர்வுகள். எரிச்சல், கோபப்படுறது அதெல்லாம் அப்படித்தானே வர முடியும்.
அது இயற்கை இல்லையா? இயல்பானது இல்லையா? அது நேச்சுரல் இல்லையா? அப்படி நாம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுது? பாபா ஆன்மீகம் தானே நமக்கு சொல்லித் தராரு. சோ என்ன சொல்லித் தராரு? அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இதெல்லாம் தான் ஆப்வியஸ்லினா அதுதான் அந்த இடத்துல வரணும். இயற்கையாக வரக்கூடிய உணர்வுகள் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். Because that is who I am. ஏன்னா அதுதான் நான். That is who every being is. That is who அதுதான் ஒவ்வொரு ஆத்மாவுடைய இயல்பான குணங்கள். every soul is. So that was the first beautiful thing I learned at the Brahma Kumari. சோ இதுதான் நான் மற்ற ஞானத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மா குமாரியில நான் கத்துக்கிட்ட ஒரு அழகான ஈக்குவேஷன். Is no blaming people and situations for what I'm creating. சோ நான் மனசுக்குள்ள என்ன எண்ணங்களை உருவாக்குறேன் அப்படிங்கிறதுக்கு மற்றவர்களை, மனிதர்களையோ அல்லது சூழ்நிலையையோ குற்றம் சொல்வது, பழி போடுவதுங்கிறது தவறு. People are here. மனிதர்கள் அங்க இருக்கிறாங்க வெளியே. Children are there. குழந்தைகள் அங்க இருக்கிறாங்க. Their parents are there. அவர்களுடைய பெற்றோர்கள் அங்க இருக்கிறாங்க. They are not being my way. அவங்கெல்லாம் என்னுடைய பிரகாரம் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதன்படி அவங்க இருக்க மாட்டாங்க. What I create here, whose choice? சோ என் மனசுக்குள்ள நான் என்ன எண்ணங்களை உருவாக்குறேன் அப்படிங்கிறது யாரோட சாய்ஸ்? What I create here in response to an outer situation. சோ வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக என்ன எண்ணங்களை நான் உள்ளே ஏற்படுத்துறேன் அப்படிங்கிறது is whose choice? அது யாருடைய சாய்ஸ்? Can I say they are not doing what I'm asking them to do? அவங்க நான் என்ன செய்ய சொன்னேனோ அதை செய்யல அப்படின்னா எனக்கு கோபம் வரத்தானே செய்யும். Obviously I'll get irritated. நான் இரிட்டேட் ஆகத்தானே செய்வேன், எரிச்சல் ஆகத்தானே செய்வேன். Can I say that? Or நான் அப்படி சொல்லலாமா? have a choice to remain stable? இல்ல எனக்கு சாய்ஸ் இருக்கா? நான் ஸ்டேபிளா ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கான சாய்ஸ் எனக்கு இருக்கிறதா? Think. யோசிங்க. Behavior, situation, outside. ஒருவருடைய நடத்தை, சூழ்நிலைகள் வெளியே இருக்கு. Emotion created here. உணர்வுகள் உருவாவது உள்ளே. Are they creating my emotions or am அவங்க எனக்குள்ள உணர்வுகளை ஏற்படுத்துறாங்களா? Am I creating my emotion in response? இல்ல நான் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்காக நான் உள்ள கிரியேட் பண்றேனா? அவங்க எனக்குள்ள அந்த உணர்வுகளை ஏற்படுத்துறாங்களா? இல்ல வெளியில நடக்கிற விஷயங்களை பார்த்து நான் உள்ளே அந்த உணர்வுகளை ஏற்படுத்துகின்றேனா? To the outer situation. Who's creating it? யார் உருவாக்குறது? அந்த உணர்வுகளை உருவாக்குவது யார்? Who's creating it? Who is creating it? How many of you feel they create my emotions? சோ எத்தனை பேர் இப்படி நினைக்கிறீங்க? அவங்கதான் என்னோட உணர்வுகளை ஏற்படுத்துறாங்க, அவங்கதான் உருவாக்குறாங்க. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? No, they irritate me. அவங்க என்ன எரிச்சல் அடைய வச்சாங்க? Ever said that to somebody? You irritate me. எப்பவாவது சொல்லிருக்கீங்களா? நீங்க என்ன ரொம்ப எரிச்சல் ஊட்டுறீங்க. And then over a period of time, we don't even say you irritate me. We say irritating person. இப்ப ரொம்ப சீக்கிரம் நம்ம என்ன சொல்றோம்னா, நீ என்ன எரிச்சல் ஊட்டுற அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஆசாமி அப்படின்னு சொல்லிடுறோம். Such an irritating person. அவங்கள ரொம்ப இரிட்டேட் ஆகுற ஒரு பர்சன், இரிட்டேட் பண்ற ஒரு பர்சன், இரிட்டேட்டிங் பர்சன் அப்படின்னு சொல்லிடுறோம். Which means this person equals to irritation. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்சன் இஸ் ஈக்குவல் டு இரிட்டேஷன். அந்த நபரே எரிச்சல் அப்படின்னு சொல்லிடுறோம். Every time I think like this, I speak like this.
ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி சிந்திக்கும் போது, இந்த மாதிரி பேசும்போது I'm giving the power. I'm giving the power of what I create and how I feel to other people. சோ ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தும் போதும் பேசும்போதும் நான் அவங்க கிட்ட பவர் கொடுத்துடுறேன். சோ நீங்க எனக்குள்ள வந்து என்னை எரிச்சல் அடைய வைக்கலாம், உங்களால அது முடியும் அப்படிங்கிற பவர் நானாகவே முன் வந்து அவங்க கிட்ட கொடுத்துடுறேன். Control me. சோ நீங்க என்னுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் சந்தோஷமா இருக்கலாமா, நான் துக்கப்படலாமா, நான் எரிச்சல் அடையலாமா, நான் கோபப்படலாமா, இந்த மாதிரி நீங்க என்னை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பவரை நான் அவங்களுக்கு கொடுத்துறேன். And then being happy always will இப்போ வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது என்பது not be நடக்காது. possible. One equation today we're going to change. இன்னைக்கு நாம ஒரு ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். And this one equation can change destiny. இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்மளோட தலையெழுத்தையே மாத்திடும். It will change how I feel. It will change how my body responds. இந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம மாற்றும் போது நம்முடைய உணர்வுகள் மாறிடும், நம்முடைய உடல் நிலையில மாற்றங்கள் வந்துரும். It will change how my relationships will be. என்னுடைய உறவுகள் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அது மாறும். It will change how the world will be. இதுவேதான் இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் மாத்திவிடும். And that one equation is அந்த ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா people and situations outside. மனிதர்களும் சூழ்நிலைகளும் வெளியே இருக்காங்க. Maybe my way, may not. அவங்க எனக்கு அனுகூலமா இருக்கலாம், இல்ல என்னுடைய விருப்பப்படி இல்லாமலும் இருக்கலாம். Be my way, may be completely another way. இல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி வேறு விதமாக கூட இருக்கலாம், முற்றிலும் வேறு விதமாக இருக்கலாம். But what I create here, in response to what they are doing and how they are. சோ அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை வச்சு அதை தூண்டுதலா வச்சு நான் உள்ள என்ன எண்ணங்களை உருவாக்குறேன் அப்படிங்கிறது. Behaving. What I create here is checking every situation in life. சோ நான் உள்ள என்ன கிரியேட் பண்றேன், உள்ள என்ன எண்ணங்களை ஏற்படுத்துறேன் அப்படிங்கிறது முற்றிலும் என்னுடைய சாய்ஸ். What I create here. சோ இந்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம மாத்திக்க ரெடியா இருக்கும். முன்னாடி நம்முடைய பழைய நம்பிக்கை என்னவா இருந்தது, வெளியே எப்படி இருக்கோ அதன்படிதான் எனக்கு எண்ணங்கள் வரும், அப்படிதான் என்னோட ஃபீலிங்ஸ் வரும், மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படித்தான் என்னோட ஃபீலிங்ஸ் இருக்கும், அப்படிதான் நான் யோசிக்க முடியும். இது நம்மளுடைய பழைய ஈக்குவேஷன். அந்த ஒரு ஈக்குவேஷனை நாம இப்போ இப்படி மாத்திக்கிறோம். சோ வெளியே இருக்கிறது சூழ்நிலையோ இல்ல மனிதர்களுடைய நடவடிக்கையோ அது எப்படி இருந்தாலும் அதை பார்த்து நான் உள்ளே ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் முற்றிலுமாக என்னுடைய விருப்பம், என்னுடைய சாய்ஸ். இந்த ஈக்குவேஷனை நம்ம மாத்திக்கும் போது நம்மளோட ஃபீலிங்ஸ்ல மாற்றங்கள் வந்துரும், நம்முடைய உடல் நிலையில முன்னேற்றம் வந்துரும், நம்ம ஒரு உலகத்தை மாற்ற முடியும். Here is, close your eyes for 10 seconds. 10 நொடிகளுக்கு உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. Bring on the screen of your mind one person. உங்க மன கண் முன்னாடி ஒரு நபரை கொண்டு வாங்க. Who till this morning had the power to irritate you. யாருக்கு வந்து உங்களை இரிட்டேட் பண்ற அளவுக்கு பவர் இருந்ததோ அந்த நபரை உங்க மன கண் முன்னாடி கொண்டு வாங்க. See them behave that way. அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்றத உங்க மனக்கண்ணால பாருங்க. Just that way, their way. அவங்களோட விருப்பப்படி, அவங்களோட குணங்களின்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அது அப்படியே மனக்கண்ணால பாருங்க. Their normal way. அவங்களோட வழக்கமான முறைப்படி அவங்க நடந்துக்கிறாங்க. And look at yourself with them. இப்போ நீங்க உங்களை அவங்களோட சேர்த்து பாருங்க.
Their behavior is their behavior. It's outside. அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது அவங்க பிஹேவியர், அது வெளியே இருக்கு. What I create, my choice. நான் என்ன உருவாக்குகிறேன், அவங்கள பார்த்து நான் என்ன எண்ணங்களை உருவாக்குறேன் அப்படிங்கிறதுல என்னுடைய தேர்வு, என்னோட சாய்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட சாய்ஸ். It's my choice. I am the creator. நான் தான் படைப்பாளி. Of my thought. என்னுடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நான் தான் படைப்பாளி. My feeling. My every word I speak now. என்னுடைய ஒவ்வொரு உணர்வு, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் தான் படைப்பாளி. My behavior. என்னுடைய நடத்தைக்கு நான் படைப்பாளி. Till this morning, I was choosing to create irritation. இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் எரிச்சல் அடைவதை தேர்ந்தெடுத்தேன். Choosing to create irritation. Now, I choose to remain stable. இதுவரைக்கும் நான் இரிட்டேஷன் ஆகிறத, எரிச்சல் அடைகிறத நான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் ஸ்டேபிளா, ஸ்திரமா இருக்கிறத நான் தேர்ந்தெடுக்கிறேன். I am a powerful being. நான் ஒரு சக்திசாலி ஆத்மா. I am a powerful being. நான் ஒரு சக்திசாலி ஆத்மா. Independent. சுதந்திரமானவன். Of everything outside. வெளியே இருக்கும் விஷயங்களில் இருந்து நான் முற்றிலும் சுதந்திரமானவன். And this moment, I am choosing to be happy. நான் இந்த நொடி நான் மகிழ்ச்சியாக இருப்பதை தேர்ந்தெடுக்கிறேன். Even when people are not my way. மனிதர்கள் எனக்கு பிரகாரமாக, என்னுடைய அனுசாரமாக என்றாலும் கூட a powerful being. நான் சக்திசாலி ஆத்மா. Look at yourself with them. அவங்களோடு உங்களை பாருங்க. They continue to be the way they feel is right for them. அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதன்படி அவங்க இருக்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. I change. நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன். I conserve energy. நான் என்னுடைய எனர்ஜியை சேமிக்கிறேன். I choose power. நான் சக்தியை தேர்ந்தெடுக்கிறேன். I respond with stability. நான் ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு இருந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். Okay, Ji. Please open your eyes. எல்லோரும் கண்களை திறக்கலாம். How many of you were able to see someone there? எத்தனை பேரு உங்க மனக்கண் முன்னாடி யாரையாவது பார்க்க முடிஞ்சது? Now, what we've just done, this is 20 seconds, 30 seconds. What we've just done is sit back and talk to my mind. இப்ப நம்ம என்ன செஞ்சோமோ அது 20-30 நொடிகளுக்கானது. இத நம்ம நல்லா உட்கார்ந்து and teach it the way to respond. மனசுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத மனதுக்கு சொல்லி கொடுக்கணும். Tomorrow morning, when I am with the same person, நாளைக்கு காலையில அதே மனிதரோடு நான் இருக்கும்போது behaving the same way they behave, அந்த மனிதர் பழைய மாதிரியே நடந்துக்கிறாங்க, being the same way, and I responding another way.
நான் வந்து இப்போ புது முறையில ரெஸ்பாண்ட் பண்றேன். We've just created the thought, visualized ourselves with stability. நாம வந்து அந்த சூழ்நிலைக்கு விஷுவலைஸ் பண்றோம். ஒரு ஸ்திரத்தன்மையோடு நாம எப்படி எண்ணங்களை ஏற்படுத்தி நாம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம காட்சியா பாக்குறோம். And we've just created the programming here. இப்ப நாம என்ன செய்தோம்னா ஒரு ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் ஆகிட்டோம். இது ஆன்மீக கம்ப்யூட்டர், ஆன்மீக ப்ரோக்ராமிங். இப்ப நாம செய்தது ஒரு ப்ரோக்ராமிங். இப்ப நம்ம கிரியேட் பண்ணது ஒரு ப்ரோக்ராமிங். அடுத்த நாள் காலையில அதே மனிதர், அவரோட பிஹேவியர் அதே மாதிரி இருக்கு. ஆனா நான் எப்படி ஸ்திரத்தன்மையோடு அவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத நாம எண்ணங்கள் ஏற்படுத்தி காட்சியா பார்ப்பது நாம இப்ப பண்ண ஒரு புது ப்ரோக்ராமிங். This is one way of living. இந்த மாதிரி பண்றது இப்ப புது முறையில் நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது ஒரு விதமான வாழ்க்கை வாழுமுறை. Another way of living is வேறு மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்ன? very irritating person. அவங்களா ரொம்ப எரிச்சல் ஊட்டுற ஆசாமி. They irritate me. This is also an affirmation. அவங்க ரொம்ப என்ன எரிச்சல் அடைய வைக்கிறாங்க இப்படின்னு நாம சொல்றோம் பாருங்க. அது கூட நாம நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்களா இருக்கு. மனசுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. இவங்க இப்படித்தான், இவங்க அவங்கள பத்தி ஒரு முத்திரை குத்துவது. They irritate me. Then I only don't just create the thought for myself. I go for a cup of coffee with my. இந்த மாதிரி எண்ணங்களை நான் எனக்குள்ள மட்டும் ஏற்படுத்துறது இல்ல. நான் யார் கூடவாது போறேன், அவங்க கூட காஃபி சாப்பிட போறேன், ஏதோ பேச வேண்டியிருக்கு. அப்ப அவங்க கிட்டயும் நான் இந்த எண்ணங்களை கொடுக்குறேன். இந்த வார்த்தைகளை this so irritating. அவங்க கிட்ட என்ன சொல்றேன்? ஐயோ இந்த ஆசாமி பயங்கரமான இரிட்டேட்டிங் பர்சன். And my friend, my colleague will say, you're absolutely right. He's அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னோட ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஐயோ அவங்க கேட்கவே கேட்காத, ரொம்ப மோசமானவங்க. அப்படி ஒரு இரிட்டேட் பண்ணுவாங்க. Extremely irritating, not even very irritating. That's also meditating. நாம சொன்னதை விட கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க. அவங்கள ரொம்ப ரொம்ப மோசம்பா, பயங்கர இரிட்டேட்டிங், எக்ஸ்ட்ரீம்லி இரிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு விதமான மெடிடேஷன் தான். மெடிடேஷன்ல நாம சில எண்ணங்களை நம்ம மனசுக்கு ஒரு ஆழத்துக்கு கொண்டு போறோம் இல்லையா? இப்ப நடைமுறை வாழ்க்கையில நாம கிரியேட் பண்ற இந்த நெகட்டிவ் எண்ணங்கள், நாம மத்தவங்க கூட இன்னொருத்தரை பத்தி பேசக்கூடிய அந்த நெகட்டிவ் வார்த்தைகள், இது கூட நம்முடைய ஆழ் மனசுக்கு போகுது. இது கூட ஒரு விதம் நாமளே தெரியாம நாம பண்ற ஒரு மெடிடேஷன். Meditation means take a thought. மெடிடேஷன்னா தியானம்னா என்ன? ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிறோம். Take a thought, repeat that. அந்த எண்ணத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், அத காட்சியா பாக்குறோம். Visualize that, record it here. சோ ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிறோம், அது அமைதி, மகிழ்ச்சி, ஏதோ ஒரு குணம். அந்த எண்ணத்தை எடுத்துக்கிறோம், அதை திரும்ப திரும்ப சொல்றோம், அந்த டீடைல்ஸ்குள்ள போறோம், அதை காட்சியா பாக்குறோம், அதன் மூலமா உள்ள ரெக்கார்ட் பண்றோம். இதுதான் மெடிடேஷன். But we have a choice. ஆனா நமக்கு சாய்ஸ் இருக்கு. Whether to meditate on irritation. இத வந்து நம்ம இரிட்டேஷன் அப்படிங்கறத மெடிடேஷன் பண்ணணுமா? Or whether to meditate on power and stability. இல்ல பவர், சக்தி, ஸ்திரத்தன்மை, இந்த விஷயத்துல நம்ம மெடிடேட் பண்ணணுமா அப்படிங்கிறதுல நமக்கு சாய்ஸ் இருக்கு. Two different languages. What we teach our mind is how it will be. சோ நம்ம மனசுக்கு ரெண்டு வேறு விதமான மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி அந்த மனசு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். How many of you believe and have faith in yourself that எவ்வளவு பேருக்கு தங்கள் மேல நம்பிக்கை இருக்கு? Tomorrow you can respond with stability to the. நாளைக்கு அதே நபர் கூட நான் ஸ்திரத்தன்மையோடு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்கள எத்தனை பேருக்கு இருக்கு? The same person. Tomorrow they will not overpower you. So நாளைக்கு அவங்க
உங்களை வந்து ஓவர் பவர் பண்ண முடியாது. ஓவர் பவர் பண்றதுன்னா என்ன? நம்மளை விட அவங்க சக்திசாலியா இருக்காங்க. ஏன்னா நம்மள அவங்க நிலைக்குள்ளேயே வச்சிடுறாங்க இல்லையா? அதுதான் ஓவர் பவர். நாம ஸ்திரமா இருக்கணும்னு நினைக்கிறோம், சாந்தியா, அமைதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா. ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு செய்து அந்த அமைதியை, சந்தோஷத்தை கெடுத்துடுறாங்கன்னா நம்மளை விட அவங்க சக்திசாலியா ஆயிடுறாங்க. சோ அவங்க நம்மள ஓவர் பவர் பண்ணிடுறாங்க. அத நாம தான் அவங்கள அனுமதிக்கிறோம். Tomorrow they will not overpower you. சோ நாளைக்கு அவங்க உங்களை ஓவர் பவர் பண்ண மாட்டாங்க. Yeah? And in that one moment where we do not allow them to overpower us, அந்த ஒரு நொடி அவங்க நம்மள ஓவர் பண்ண நாம அனுமதி கொடுக்காத அந்த நொடி, we are choosing happiness and peace. அந்த நொடி தான் நாம சாந்தியையும் சந்தோஷத்தையும் சூஸ் பண்றோம், தேர்ந்தெடுக்கிறோம். அழகான லைனு மறுபடியும் சொல்றேன். எந்த ஒரு நொடி அவங்க நம்மள ஓவர் பவர் பண்ண அனுமதிக்காம இருக்கிறோமோ அந்த ஒரு நொடி நாம் அமைதியையும் சந்தோஷத்தையும் தேர்ந்தெடுக்கிறோம். And when we choose happiness and peace in that moment, அந்த நொடி நாம சுகம் சாந்தியை தேர்ந்தெடுக்கும் போது we save energy. நாம நம்முடைய எனர்ஜியை சேமிக்கிறோம். If we create irritation, we நாம இரிட்டேஷனை உருவாக்கினோம்னா deplete energy. நம்ம எனர்ஜியை நாம குறைச்சிக்கிறோம். And after that one scene, we come into the next scene. அந்த ஒரு காட்சியோட முடியறது இல்லையே. ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம இரிட்டேட் ஆகுறோம்னா அதுக்கு அடுத்த காட்சின்னு வாழ்க்கையில நடக்குது இல்லையா? Again, something not my way. அப்ப வேற ஒரு விஷயம் நமக்கு அனுகூலமா இருக்காது, நமக்கு பிடிக்காத மாதிரி, எரிச்சல் வர மாதிரி இருக்கும். I've already wasted energy in the previous scene. அப்ப நான் போன காட்சியிலேயே என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டேன். So my chances of reacting in the next scene will, சோ அடுத்த காட்சியில நான் உணர்ச்சி வசப்படுவதற்கு, ரியாக்ட் பண்றதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஏன்னா நான் போன சீன்லயும் எரிச்சலாகி என்னோட சக்தியை குறைச்சிக்கிட்டேன். இப்ப அடுத்த சீனு மோசமா இருந்ததுன்னா அப்ப நான் எரிச்சல் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கிறது. my chances of reacting in the next scene will be higher. And this அப்ப நான் இந்த தடவையும் எரிச்சல் அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. person was only irritating. The next முதல் காட்சியில அந்த பர்சன் நம்மள இரிட்டேட் தான் பண்ணாரு. person turns out to be, and I create a more turbulent energy. அடுத்த காட்சியில அந்த பர்சன் என்ன பண்ணாலும் நான் இன்னும் அதிகமான கொந்தளிப்புக்கு போயிடுவேன். And next and next. அப்புறம் அதுக்கடுத்த காட்சி, அதற்கடுத்த காட்சின்னு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் என்னுடைய எனர்ஜியை குறைச்சிக்கிட்டே இருப்பேன். And now I reached a stage நான் இப்போ ஒரு ஸ்டேஜ அடைஞ்சிட்டேன், ஒரு நிலையை அடைந்து விட்டேன். where I said stress is normal. என்ன சொல்றோம் நாம? ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப இயற்கையானது, Being நார்மல். happy always is not possible. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. And 20 seconds of being with ourselves, teaching our mind another way of thinking, ஒரு 20 நொடிகள் நாம நம்முடைய மனசுக்கு வேறு மாதிரி சிந்திக்க சொல்லிக் கொடுப்பது என்பது. and you raised your hand to say, tomorrow I can respond with stability to the same person. நீங்க எல்லாரும் உங்க கையை தூக்குனீங்க, நாளைக்கு நான் வேறு விதமா ஸ்திரமா அந்த காட்சியை எதிர்நோக்குவேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க. And when you do that, it will be a 1-minute scene. அது செய்யும் போது அந்த காட்சி வந்து வெறும் 1 நிமிஷத்துக்கான சீன் தான். And when you respond with stability, what did we do at that moment? அந்த ஒரு நொடியில நாம ரொம்ப ஸ்டேபிளா இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா We conserve energy. நாம நம்முடைய எனர்ஜியை கன்சர்வ் பண்றோம், சேமிக்கிறோம். We save energy, take it to the next scene. அந்த மாதிரி நாம சேமித்த எனர்ஜியோட அடுத்த காட்சிக்கு போறோம். Chances of us responding with stability will increase. சோ அப்ப என்ன நடக்கும்னா அடுத்த காட்சியில ஸ்திரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். Save energy, take it to the next scene. போன சீன்ல நான் என்ன எனர்ஜி சேமிச்சேனோ அத அடுத்த சீனுக்கு கேரி பண்ணிட்டு போறேன். And while we're doing that, we are going to be choosing to remain
stable and சோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நாம ஸ்திரமா நிலையா இருப்பதற்கு நாம தேர்ந்தெடுக்கிறோம். every scene. எல்லா சீன்லயும் அப்படி இருக்கிறதுக்கு நாம தேர்ந்தெடுக்கிறோம். And when we do that throughout the day and 6 o'clock in சோ ஒரு நாள் முழுக்க நாம இதே மாதிரி செஞ்சிட்டு இருக்கும்போது மாலை 6 the மணிக்கு evening we reach home, சோ வீட்டுக்கு திரும்பி வரோம். we are coming as happy parents to our children. அப்ப நம்ம ஒரு சந்தோஷமான பெற்றோர்களா நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து சேருவோம். You know what the world needs today the most? இன்னைக்கு உலகத்துல என்ன அதிகமா தேவைப்படுதுன்னா Happy parents coming home to their children. சந்தோஷமான பெற்றோர்கள் தங்க குழந்தைங்க கிட்ட திரும்பி வர்றதுதான் இந்த உலகம் அதிகமா எதிர்பார்க்குது.